ஸோ ஐபிஎல் 2026ல யார் பெட்டரான டீம், ஆர்சிபியா சிஎஸ்கேவா? கடுமையான போட்டியா இருக்கீங்க. ரெண்டு டீமும் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கள. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு, எந்த டீம் பெட்டர் நம்மளால கண்டே பிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ நான் சொல்றேன், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் எந்த டீம் வந்து பெஸ்ட். சோ ஆர்சிபியா சிஎஸ்கேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த கம்பேரிசன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிளேயிங் 11 வச்சு கம்பேரிசன் பண்ணுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிளேயிங் 15 நான் எடுத்திருக்கேன். டாப் 15 பிளேயர்ஸ் யார் யார் விளையாடுவாங்க, பிகாஸ் இம்பாக்ட் சப்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கிறதுனால என்ன பிளேயர்ஸ் வேணாலும் உள்ள விளையாடலாம். ஸோ 15 பிளேயர்ஸ் எடுத்து நான் கம்பேரிசன் பண்ணி இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்பர் 1 இந்த சைடு சிஎஸ்கே, இந்த சைடு ஆர்சிபின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 1 ஆயுஷ் மத்ரே. ஸோ இந்த சைடு பிலிப் ஷார்ட். யோசிச்சு பாருங்க, ஆயுஷ் மத்ரே இப்பதான் யங் ஜென்ரேஷனல் பிளேயர், இப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் பிலிப் ஷார்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளேயர். பட் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? கன்சிஸ்டன்ட். பிலிப் ஷார்ட் என்னதான் ஃபாரின் பிளேயரா இருந்தாலும் பட் அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் ரெண்டு பேருக்குமே 0.5 கொடுக்குறேன். ஸோ 0.5 0.5. ஸோ நம்பர் 2 ருத்ராஜ் கைக்வாட், இங்க விராட் கோலி. சோ விராட் கோலி கூட எந்த பிளேயரும் கம்பேர் பண்ண முடியாது. சோ ருத்ராஜ் கைக்வாட் இந்த லாஸ் ஆயிடுறாரு. சோ 0. சோ இங்க விராட் கோலிக்கு 1. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா சோ சிஎஸ்கே டீம் 0.5, ஆர்சிபி 1.5. சோ நம்பர் 3 சஞ்சு சாம்சன், நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர். சோ சஞ்சு சாம்சன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் என்னதான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும், சஞ்சு சாம்சன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும், பட் வெங்கடேஷ் ஐயரோட சஞ்சு சாம்சன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். So 1 point for Sanju Samson, 0 point for Venkatesh Iyer. So இப்போ 3ல 1.5 and 1.5 சரி சமமா இருக்காங்க. So நம்பர் 4க்கு போலாம். மேத்யூ ஷாட் அண்ட் இந்த சைடு ரஜத் பட்டிதர். ஸோ ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ராடினரியான பிளேயர். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதர் கொடுப்பேன், பிகாஸ் அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவார் மேத்யூ ஷாட்டை விடவே. ஸோ ரஜத் பட்டிதர் 1.5 இந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா 1.5 2.5. நெக்ஸ்ட் நம்பர் 5 டிவார்ட் பிரீவிஸ். சிஎஸ்கே சார்பா, ஆர்சிபி சார்பா டிம் டேவிட். சோ இவங்க ரெண்டு பேருக்குமே நான் 0.5 தான் தரேன். ஏன் அப்படின்னா டிவார்ட் பிரீவிஸும் நல்ல விளையாடுவார், பட் யங் பிளேயர், அதிகமான ஒரு எக்ஸ்போசர் கிடையாது. பட் டிம் டேவிட் நல்ல ஒரு பிளேயர் தான், நல்லா பினிஷ் பண்ணுவார். பட் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டி இருக்கு. இவர் யங் ஏஜா இருந்தா டிம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்டி இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கு இங்க 0.5 கொடுக்குறேன். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டு டிம் ஆர்சிபி 3. சோ ஆர்சிபி லீடிங்ல இருக்காங்க 5 பிளேயர்ஸ்க்கு. நம்பர் 6 சிஎஸ்கே சார்பா சிவம் டியூப். சோ இந்த சைடு ரோமியோ ஷிப்பர். நான் வந்து சிவம் டியூப் தான் ப்ரிஃபர் பண்றேன். ரோமியோ ஷிப்பர் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர். பட் சிவம் டியூப் வந்து நல்ல ஒரு பிளேயருங்க. பவுலிங் போடுவாரு, பேட்டிங்கும் நல்ல ஒரு பயங்கரமா அடிச்சு 6 4 அடிப்பாரு. சோ இந்த சிவம் டியூப்க்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து 1 பாயிண்ட் சிவம் டியூப் கொடுக்குறேன். சோ இப்போதைக்கு சிஎஸ்கே 3, ஆர்சிபி 3 சரிசமா போயிட்டு இருக்கு 6 பிளேயர்ஸ்ல. நெக்ஸ்ட் நம்பர் 7 நம்ம போவோம். எம்எஸ் தோனி, இந்த சைடு ஜிதேஷ் சர்மா. சோ நான் இந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கு 0.5 தான் கொடுக்குறேன். எம்எஸ் தோனிக்கு நான் 1 பாயிண்ட் கொடுக்கலான்னு பாருங்க. பட் ஏன் ரெண்டு பேருக்கு 0.5 கொடுக்குறேன் அப்படின்னா, எம்எஸ் தோனிக்கு அதிகமான சான்சஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு நம்பர் 7 நம்பர் 8ல தான் இருப்பார். பட் ஜிதேஷ் சர்மாவுக்கு அதிகமான சான்சஸ் கிடைக்கும். சில டைம் ஜிதேஷ் சர்மாவை நம்பர் 4 நம்பர் 5ல இறக்கி விடுவாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்குமே வந்து ஜிதேஷ் சர்மா அண்ட் எம்எஸ் தோனி ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். சோ ரெண்டு பேருக்குமே நான் 0.5 தான் கொடுக்குறேன். சோ இப்போதைக்கு ரெண்டு டீமும் 3.5ல ஈக்குவலா இருக்காங்க. நம்பர் 8 பிரசாந்த் வீர், குர்னல் பாண்டியா. சோ ரெண்டு பேர். சோ பிரசாந்த் வீர் அடுத்த ஜடேஜான்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் சோ அவர் இன்னுமே எக்ஸ்போசர் ஆகல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு. பட் குர்னல் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஏகப்பட்ட மேட்சஸ்ல விளையாடி இருக்காரு. போன டைம் ஆர்சிபி விளையாடி இருக்காரு. நல்ல ஒரு பிளேயர். சோ இந்த இடத்துல குர்னல் பாண்டியா தான் நான் பாயிண்ட் கொடுத்தே ஆகணும். சோ குர்னல் பாண்டியா ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 3.5 4.5 1 பாயிண்ட் லீடிங்ல ஆர்சிபி போயிட்டு இருக்காங்க. நம்பர் 9 கலீல் அஹ்மத், புவனேஸ்வர் குமார். சோ இந்த இடத்துல நான் வந்து கலீல் அஹ்மதுக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். பட் புவனேஸ்வர் குமாருக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா புவனேஸ்வர் குமார் நல்லா வந்து ஸ்விங் பண்ணுவாரு, டாப் ஆஃப் ஆர்டர்ல விக்கெட் எடுப்பாரு, நல்லா கண்டெயின் பண்ணுவாரு. அவருக்கு என்னதான் ஏஜ் ஆனாலும் நல்ல ஒரு டேலண்ட் வந்து அவர்கிட்ட இருக்கு. சோ இந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. சோ அவுட் ஆஃப் 9 சிஎஸ்கே 3.5, ஆர்சிபி 5.5 2 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. நம்பர் 10 ராகுல் சஹார். இந்த சைடு பாத்தீங்கன்னா சுயேஷ் சர்மா. ரெண்டு ஸ்பின் பவுலர்ஸ், ராகுல் சஹார் சுயேஷ் சர்மா இருக்கும்போது சுயேஷ் சர்மா நல்லா பவுலிங் போட்டிருக்காரு, ராகுல் சர்மா நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. சோ ரெண்டு பேருக்கு நான் 0.5 ஈக்குவலா கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல சிஎஸ்கே 4, ஆர்சிபி 6. சோ 4-6 அப்படின்னு இருக்காங்க. நம்பர் 11 போலாம். இந்த சைடு நாதன் எலிஸ். சோ இந்த சைடு ஜாஸ் ஹேசல்வுட். நாதன் எலிஸும் ஜாஸ் ஹேசல்வுட் வச்சு பாருங்க,
நம்ம ஜாஸ் ஹேசல்வுட் தான் இருக்க தோணும். பிகாஸ் அவர் எக்ஸ்ட்ரானரி ஆஸ்திரேலியன் பிளேயர், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு ஐபிஎல் ஆர்சிபிக்காக போன வருஷம். ஸோ இந்த இடத்துல நான் ஜேஸ் ஹேசல்வுட் பிக் பண்றேன். ஸோ நாதன் 0, ஹேசல்வுட் 1. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 11 பிளேயர்ஸ் முடிஞ்சிச்சு. 11 பிளேயர்ஸ்ல சிஎஸ்கே வந்து 4, ஆர்சிபி வந்து 7 இருக்காங்க. ஸோ ஆர்சிபி இப்போ லீடிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 12 சிஎஸ்கே ஷார்பா நூர் அஹ்மத், இந்த சைடு வந்து ஸ்வாப்னில் சிங். ஸோ நூர் அஹ்மதுக்கு மேட்சிங் யாருமே கிடையாது. ஸோ நூர் அஹ்மத் 1 பாயிண்ட் எடுக்கிறாரு, ஸ்வாப்னில் சிங் 0. ஸோ ஃபைனலா 12 பிளேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கே 5, ஆர்சிபி 7. ஸ்டில் ஆர்சிபி 2 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. ஸோ நம்பர் 13 சிஎஸ்கே ஷார்பா முகேஷ் சௌதரி, இந்த சைடு ரசிக் தார். ஸோ இந்த இடத்துல முகேஷ் சௌதரிக்கு நான் பாயிண்ட் கொடுக்குறேன். பிகாஸ் ரசிக் தாரோட அதிகமா மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காரு. ஸோ நம்பர் 14 அன்சுல் கம்போஜ் அண்ட் மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவ் இப்பதான் வராது ஆர்சிபிக்கு, பட் அன்சுல் கம்போஸ் நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அன்சுல் கம்போஸ்க்கு ஒரு பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ நம்பர் 14 வரைக்கும் முடிச்சிருச்சு. ஸோ ரெண்டு டீமும் 7-7 அப்படின்னு ஈக்குவலா இருக்காங்க. ஸோ நம்பர் 15 நம்ம போகலாம். ஸோ நம்பர் 15 சஃப்ரஸ் கான் அண்ட் டேவிட் பட்டிக்கல். ஸோ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவல் பாயிண்ட் தான் கொடுக்குறேன், 0.5 0.5. ஸோ டோட்டலா ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா 7.5 7.5 ஈக்குவலா இருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலுங்க என்னை பொறுத்த வரைக்குமே. சோ இதெல்லாம் தாண்டி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர், சோ அதாவது ஒரு பேக்கப் பிளேயர், இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கலாம். பட் ஒரு பேக்கப்பான ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் நம்ம எடுக்கும்போது, நீங்க டிவர் பிரேவிஸ்க்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு, மேட் ஸ்டார்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜாமி ஓட்டனை தான் நம்ம கால் பண்ணும். பட் இந்த சைடு ஃபில்சாக் நல்லா விளையாடுறதுனாலும், ரோமியோ ஷிப்பர் நல்லா விளையாடுறதுனாலும் நம்ம ஜகப் பத்தல கால் பண்ணிக்கலாம். ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு ஆர்சிபிக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இந்த சைடு நாதன் எலிஸ் மட்டும் தான் சிஎஸ்கேல இருக்காரு. அவர் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா நம்ம மேட்ச் ஹென்ரி மட்டும் தான் கால் பண்ண முடியும். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ஹென்ரி வந்து நல்ல ஒரு பவுலர். பட் அந்த சைடு ஹேசல்வுட் இன்ஜுரி ஆனாலும் ஏதோ ஒரு கான்சியஸாக உட்கார வச்சாலும் அந்த ஜகப் டஃபி வந்து விளாடலாம். ஸோ ஆர்சிபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அடிஷ்னலாவே இருக்காங்கன்னு தோணுது. பட் ரெண்டு டீமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா தான் கண்டெஸ்டா தான் இருக்காங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் இதுல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே விட ஆர்சிபி வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கேல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. ஸோ அதுதான் பிரச்சனை. மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே ரெண்டு டீம்லும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ரெண்டு டீமும் ஒரே லெவல் ஆஃப் ஸ்கில் செட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பின் பவுலர்ஸ் இருக்கும்போது ரெண்டு டீமும் ஒரே செட் தான். ராகுல் சஹார், நீங்க சுயேஷ் சர்மா எல்லாமே ஒரே மாதிரி தான். பெருசா வந்து ரெண்டு டீம்லயும் வந்து இவங்க பெருசா அவங்க பெருசா நம்ம சொல்ல முடியாது. பட் நூர் அஹ்மது வந்து சிஎஸ்கேல இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் டாப்ல இருக்குன்னு நான் சொல்லுவேன். பவுலிங் பொறுத்த வரைக்குமே சிஎஸ்கே தான் டாப்ல இருக்கு. நீங்க இந்த சைடு எடுத்துட்டீங்க, ஆர்சிபி சைடு எடுத்துட்டீங்க, ஜெயஸ் ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமார் தான் இருக்காரு. பட் இந்த சைடு வந்து மேட் ஹென்ரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட் இருக்காரு, ஜகப் டஃபி இருக்கா, புவனேஸ்வர் குமார், இந்த மூணு பேரும் நல்ல பவுலர்ஸ். இந்த சைடு ஒரு கலீல் அஹ்மத், மேட் ஹென்ரி அண்ட் நாதன் எலிஸ் இருக்காரு. பட் ஆனாலும் நமக்கு ஆர்சிபி தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா நம்ம சொல்ல முடியுது. பட் பேக்கப் பவுலர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அன்சுல் கம்போஸ் அண்ட் முகேஷ் சௌதரி, பட் அந்த சைடு ரசிக் தாரு, மங்கேஷ் யாதவ் போன்ற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பேக்கப் வேணா நல்லா வச்சிருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். பட் ஃபாஸ்ட் பவுலிங் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இந்த கம்பேரிசன் பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். Now it's time to bye.